இப்போ உங்களுக்கு ஒரு பெண்கள் கல்லூரியை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாரால் டக்கர் அப்படின்னு ஒரு பெரிய கல்லூரி, பெண்கள் கல்லூரி இருக்குது. அதனுடைய வரலாறை பற்றி சொல்கிறேன். அப்போ இந்தியா சுதந்திரம் அடையதுக்கு முன்னால் இங்கிலாந்தில் உள்ள ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகாரிகளாக இருந்தாங்க. அப்போ அந்த பாளையங்கோட்டையில் ஒரு அதிகாரியாக டக்கர் அப்படிங்கிறவர் இருந்தார். அப்புறம் அவருடைய குடும்பம் இங்கிலாந்தில் இருந்தது. அவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும், ஜான் டக்கர், சாரா டக்கர் அப்படின்னு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து மாற்றுத்திறனாளி, அவளுக்கு கால் நடக்க முடியாது. ஆனாலும் அவள் ரொம்ப நல்லா படித்து அங்கே பெரிய கஷ்டப்படுறவங்களுக்கு பெண்களுக்கான உரிமைக்காக நிறைய போராட்டம் நடத்தி ரொம்ப நல்லா இருக்கிறாள். பெண்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளவா. அப்போ இவர் வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு அந்த டக்கர். அவர் இங்கிலாந்து போனால் அவர் போல ஒரு பையன் ஜான் டக்கர் வந்து பாளையங்கோட்டைக்கு வராரு. பாளையங்கோட்டைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அந்த சாரா டக்கர் கல்லூரியை பற்றி. ஏன்னா அந்த கல்லூரி வந்தப்பறம் தான் அந்த பக்கத்து பெண்கள்லாம் நிறையா படிக்க ஆரம்பித்தாங்க. படிப்புலையும் மட்டும் இல்லை, கல்லூரியிலும் மட்டும் இல்லை, சிறந்த பண்பாடோடைய கல்லூரி அது. அதனால தான் அந்த கையை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஜான் டக்கர் வந்து ஒரு நாளே குதிரையில் போகும்போது அப்புறம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் பெண்கள்லாம் வெளியேற மாட்டாங்க, யாரும் ஆண்கள் மொத்தம் முடிக்க மாட்டாங்க. அது இந்திய தமிழ் பண்பாட்டில் தமிழ் பெண்கள் யாரும் அடுத்த ஆண்கிட்ட பேச மாட்டாங்க. இவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும்போது முதல்ல வீட்டில் போய் கூப்பிட்டு பார்ப்பாரு. அப்போ அவங்க வந்து கதை மெதுவாக திறந்து அது முகாட்டு டக்குனு கதை பூட்டிடுவாங்க. என்னடா உண்மையாக சொல்ல முடியாது, பூட்டிடுவாங்க. அப்போ பக்கத்தில் போய் 2-3 இன்னொரு வீட்டை தட்டுவார். அவங்க வந்து ஜன்னல் திறந்து பார்த்துட்டு யார் கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. டக்குனு ஜன்னல் ஜன்னல் சாத்திடுவாங்க. உடனே இவர் கேட்டா ஒரு தண்ணி என்னென்ன எப்படி பெண்கள் இருக்காங்க, ஒரு தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அதை தாண்டி தங்கைக்கு இங்கிலாந்து இருக்க தங்கை சாராளுக்கு எழுதுறாரு. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் ரொம்ப கல்லூரி இல்லாமல் இருக்காங்க, ஆண்களை கண்டா பேசுகிறல, ஆண்கள்கிட்ட மோத்திரம் முடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெண்களுடைய முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பெண்களை பற்றி அவர் ரொம்ப தங்கச்சிக்கு லெட்டர் எழுதுறாரு. உடனே அவள் அங்கேருந்து தன்னுடைய நகையை 20 பவுன் நகையை அனுப்பி அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கல்விச்சாலை படிக்க வைங்க, பெண்கள் மட்டும் படிக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள சின்ன சின்ன ஊரில் எல்லாம் தான் அறிவுப்படி பெண்களை படிக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாவா. அப்புறம் அது கொஞ்சம் நாள் வளர்ந்ததுன்னு அதை அவங்க நடத்துகிறாரு. அந்த ஜான் டக்கர் நடத்துகிறாரு. அந்த கல்லூரி பேர் தான் அந்த தங்கச்சி பேரே சாரால் டக்கர். சாரால் இல்லை, சாரால் டக்கர் கல்லூரியும் பேர். இப்போவும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா பெண்களும் சாரால் டக்கர் கல்லூரியை படிக்காத இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பணம் தட்டுப்பாடு வந்தது. பணம் தான் இப்போ காலேஜ் ஆக்கணுங்கிறப்போ பணம் தட்டுப்பாடு வந்தது. தங்கச்சி எழுதுறாரு, இந்த மாதிரி பணம் இல்லை, ஸ்கூல் நடத்த முடியல அப்படின்னு. உடனே அவள் என்ன பண்ணுறா, அங்கே உள்ளவங்கலாம் நிதி கேட்குறா. நிதி கேட்குறப்ப விடுடா போய் பணம் கேட்டு கொஞ்சம் பணம் அனுப்புகிறான். அப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போடுது அவளுக்கு. அந்த என்ன மாற்றுத்திறனாளி இல்லை, அவளால் ரொம்ப அலைஞ்சு ஓய்வு இல்லாமல் உழைக்க முடியல. அப்போ அவள் இறந்தோன்னா அவளுடைய சிநேகிகள் 3 பேர் அவளுடைய ஆர்வத்தையும் அவளுடைய கொள்கையை பார்த்து அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க எல்லா இடமும் போய் பணம் வசூல் பண்ணி அவங்க ஜான் டக்கருக்கு அனுப்புகிறாங்க. அது ஜான் டக்கர் அந்த ஊரில் பாளையங்கோட்டையில் பெரிய காலேஜ் ஆக்கிறாரு. இப்போவும் அந்த அது வந்து சுதந்திரத்துக்கு தான் நடந்த கதை. இப்பவும் அந்த கல்லூரி சிறப்போட பேரோட போலோட இருக்கிறதுக்கு அந்த தங்கச்சி பேரையே சாரால் டக்கர் கல்லூரி அப்படின்னு தான் பேர். அது வந்து அந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கல்லூரி பற்றி. அவ்வளோதான்.